ம் என்ன? ஒரு 200 ரூபாய் வேணும். உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்க சொன்னான். யாரு? அந்த சிலுவை தான். இந்த மாசம் 10 முறை என் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டான். தூ, கேடு கட்ட பையன். எங்கெல்லாம் பக்கி வச்சிருக்கான் அவன். நல்ல ஜென்மம். என் முன்னாடி நிக்காத, போயிடு. அப்ப என் 200 ரூபாய் அவங்க அப்பன் தருவான். சேது என்னாச்சு? இவகிட்டையும் பாக்கி வச்சிருக்கான். அதையும் நான் தான் கொடுக்கணும். இயேசுவே. சார் कैसे कैसा मिला அந்தோனி, அவன் கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். ஜாக்கிரதை. நீ போய் உன் பொருளெல்லாம் எடுத்துட்டு வா. எதுக்கு எடுக்கணும்? எடுனா மரியாதையா எடுறா. விஷயம் என்னன்னு சொல்லாம. விஷயம் தெரியும்ல. போடா. பால்ராஜ், இந்த விஷயத்தை நாம அப்புறம் பேசினா என்ன? ஏன் ஃபாதர் பயமா இருக்கா? பயப்படாம என்ன பண்றது? மனுஷங்கிட்ட பேசலாம், இந்த காட்டு பையன்கிட்ட என்ன பேசுறது? இந்த நேரத்துல அவனை ஊருக்கு அனுப்புறத பத்தி பேசுறது நல்லது இல்ல. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு அடியை வாங்கிட்டு சிரிக்கிறியா நீ? இப்ப தெரியுதா இந்த ஊர்க்காரங்கிட்ட விளையாண்டா என்ன நடக்குன்னு? டேய், சீக்கிரமா உன் பொட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணு. இனி நீ ஒரு நிமிஷம் இங்க இருக்கக்கூடாது. அப்ப சிறுத்தை வந்தா? அந்த பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். இங்க இருந்து போறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? நான் போக மாட்டேன். போக மாட்டியா? இனி இந்த ஊர்ல உன்னோட உதவி யாருக்கும் தேவையில்லை. இனிமே நீங்க இருந்தா உனக்கு யாரும் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. என்னோட குடிசையிலேயே உன்னை தங்க வைக்க மாட்டேன். நீ போகாட்டி இந்த ஊருக்காரங்களை அடிச்சு கொள்ளுருவாங்க. என்ன வேணா செய்யுங்க, நான் போறதா இல்ல. யாரது? சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா?
காலையில இருந்து வெறும் வயிறு, பசி தாங்க முடியல. நீ சாப்பிடலன்னு யார் அழுதா? போ இங்க இருந்து பொறுக்கி. என்னக்கா? யாருக்கா? அவன்தான் அந்த சிலுவை. ஏய், அந்த பொறம்போக்கு எங்க வந்துட்டானா? வேண்டாம், நீ போக வேணாம், அவன் போயிட்டான். கையும் காலையும் அடிச்சு உடைச்சிருக்கணும். அதெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல வக்கீல. எலும்பு கூடனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவன் வேலையை காட்டுவான்ல. ஆனா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறான் வக்கீல. அன்னைக்கு அவன் மேல வீசின கல்லுல ஒண்ணு என் மேல பட்டிருந்தாலும் இன்னைக்கு என்ன உயிரோட பாத்துருக்க. நடக்கிறது பறக்கிறது எல்லாம் தின்னா அப்படித்தான் இருப்பான் அவன். டீ குடிங்க. பார்த்தா தெரியலனாலும் ஆளு ரொம்ப ஸ்ட்ராங்கு. தோ வந்துட்டானே. ஒரு டீ கொடுங்க. கொடுக்க முடியாது. கொஞ்சம் சுடுதண்ணியாவது கொடுங்க. கொதிக்கிற தண்ணியை மூஞ்சில ஊத்திடுவேன். பேசாம போயிடு. போடான்னு சொன்னா போக மாட்டியா? முதல்ல நாய் அந்த பக்கம் கூட்டிட்டு போயா. கூட்டிட்டு போயிடு. போயா, போன்னு சொல்றல போ. கைசா ரெண்டும் மிருகம், ரெண்டுத்துக்கும் புத்தி கிடையாது. உனக்கு இருக்கா ஏன் முதல்ல? ரொம்ப அடிச்சிட்டாங்கல்ல? அது பரவாயில்ல, கல்லால் அடிச்சதுதான் தடுக்க முடியல. ஏதாவது சாப்பிட்டியா? ம்ஹும். பச்சை தண்ணி கூட உனக்கு கொடுக்க கூடாதுன்னு பஞ்சாயத்துல சொல்லிட்டாங்க. அப்புறம் இது கொண்டு வந்த? என்னால உன்னை இந்த நிலைமையில விட முடியல. எதுக்கு இதெல்லாம்? நீ யாரு? என் கூட பிறந்தவளா? இந்தா சாப்பிடு. உன்னை தேடாத இடம் இல்ல. நீ போயிட்டேன்னு நினைச்சேன். போலான்னு தான் நினைச்சேன், ஆனா அப்படியே இருந்துட்டேன். அப்புறம் போகாம இங்கே இருந்துட்ட? அப்புறம் உங்க அம்மாவை கொண்ட சிறுத்தையை யார் கொல்லுவா? ம், ஃபாதரும் பால்ராஜ் முதலாளியும் சொல்லும்போது போலான்னு தான் நினச்சேன். அப்போ தான் உன் ஞாபகம் வந்தது. நல்லதுக்கு தான். நீ எதுக்காக வந்தியோ அந்த வேலையை முடிச்சிட்டு ஊர்க்காரங்க கிட்ட நல்ல பேரிடு. அதை விட்டுட்டு பொம்பளைங்க பின்னாடி சுத்தாத. ஊர் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு இந்த ஊர் முன்னாடி மரியாதையோட வாழலாம்ல. எனக்கு எவன் பொண்ணு தருவான்? எதுக்கு தரணும்? உனக்கு பிடிச்சிருந்தா கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோ. என் கூட நிரந்தரமா இருக்கிறதுக்கு என்ன ஆசைப்படுற பொண்ணு கிடைக்கணும்ல. நான் போதுமா? சொல்லு, நான் போதுமா? கோமாளி மாதிரி சிரிக்கிற. ஏண்டி? ஏன் அடிக்கிற? ஏண்டா இந்த ஊரி நாசம் பண்ணிட்டேன். எங்க ரெண்டு பேரும் சேர விடாம பிரிச்சுட்டேன். இதுக்கு மேலேயும் ஒண்ணு. தாமஸ், ஏன் அடிக்கிற? நான் சொல்றத கேளு. தாமஸ், காப்பாத்து! காப்பாத்து! கை கொடு. காப்பாத்து! புடி. இந்த புடி. நல்லா பிடிச்சுக்கோ, நல்லா பிடிச்சுக்கோ. மேல வா, மேல வா. Oh,